வணக்கம் நண்பர்களே. ரீசெண்டாக ஓடிடியில் பா 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 அப்படிங்கிற ஒரு படம் பார்த்தேன். அந்த படம் தியேட்டரில் கிறிஸ்மஸ் டைம்லேயே ரிலீஸ் ஆயிருச்சு. அதுக்கு முன்னாடியே ரிலீஸ் ஆயிருச்சுன்னு நினைக்கிறேன். பட் எங்கள் ஊரில் ரிலீஸ் அதனால் பார்க்க முடியல. பட் இப்போ தான் ஓடிடி ரிலீஸ் ஆகி சரி அந்த படத்தில் நல்ல ஒரு ஸ்டார் கேஸ்ட் வேல்யூ இருக்குது, சரி படம் நல்லாயிருக்கும், மோகன்லால் கேமியோவில் இருக்குது அப்படின்றது எனக்கு ஒரு பார்க்குற அளவுக்கு ஒரு பேசிக் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அந்த படத்தை வந்து தனஞ்சய் சங்கர் டைரக்ட் பண்ணி படத்தில் ஒரு நிறைய ஸ்டார், ஒரு பெரிய ஒரு நடிகர் பட்டாளமே, அதாவது மோகன்லால் வந்து ஒரு கேமியோ தான் பண்ணியிருக்காரு. அப்புறம் ஒரு திலீப் தான் மெயின் லீடு. அதுக்கப்புறம் அந்த படத்தில் வந்து ஊறப்பட்ட பேர் தயன் ஸ்ரீனிவாசன், வினீத் ஸ்ரீனிவாசன் நிறைய பேர் நடித்து இந்த படம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தேட்டரில் ஓரளவுக்கு ரெஸ்பான்ஸ் கிடைச்சதாக இருந்தது. பட் ரிவ்யூஸ் கொஞ்சம் ஆவரேஜாக தான் வந்திருந்தது. சரி அப்படி என்ன தான் இருக்குன்னு இந்த படத்தை பார்க்கலான்னு நான் பார்க்க ட்ரை பண்ணேன். பட் எகைன் சொல்கிறேன், ஏன்டா பார்த்தோன்ற மாதிரி இருந்துச்சு. பார்த்து முடிக்கிறதே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஒரு 2-3 டைம் தவணை முறையில் தான் பார்த்து முடித்தேன். சரி இந்த படத்தோட கதை என்னென்னா, படத்தோட ஆரம்பத்தில் பப்ளிக்காக இந்த படத்தோட வந்து படம் போகிறதுக்கு முன்னாடியே வந்து இந்த படத்தில் ஒரு மாதிரி டிஸ்க்ளைமர் போட்டாங்க. இது ஒரு மாதிரி சீரியஸான படம் இல்லை, இது மாதிரி நம்ம ஊரில் எடுக்கிற மாதிரி தமிழ் படம் மாதிரி ஒரு ஸ்பூப் மூவின்ற மாதிரி தான் அவங்களே சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி அந்த ஆங்கிளில் பாருங்கன்ற மாதிரி தான் இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஓகே, எனக்கு மேபி அந்த மலையாள அட்ரஸ் எனக்கு புரியல, ஆனால் அப்படி தான் சொன்னாங்க. பட் அகைன் ஓப்பனிங் சீன் சொன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஓப்பனிங் சீன்லேயே சிஎம் வந்து ஒரு பெரிய கூட்டத்தில் பேசுகிறப்போ அதுக்குள்ளே ஒருத்தர் நம்ம ஹீரோ வந்து திலீப் உள்ளுக்குள்ளே வந்து சிஎம்ஐ கடத்திட்டு அந்த அவ்வளோ பெரிய கூட்டத்துலேயும் சிஎம்ஐ கடத்திக்கிட்டு போயிடுறாரு. இந்த ஒரு சீன், அந்த சீனை பார்க்குறப்போ இந்த படம் வந்து ஒரு சீரியஸான மூவியில் இந்த காமெடியாக தான் கொண்டு போய் எதாவது ட்ரை பண்ணுறானுங்கன்னு நமக்கு அப்பயே ரியலைஸ் ஆயிரும். அப்போ சிஎம்ஐ கடத்திட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் எதுக்கு கடத்துறாரு, அதே சமயம் வந்து சிஎம்மோட பையன் வந்து வினீத் ஸ்ரீனிவாசன், அவர் வந்து அந்த 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 ஒரு ஸ்பெஷல் அந்த ஒரு ஏதோ ஒரு ஃபோர்ஸ் இருக்குல்ல, அந்த போலீஸ்க்கு மேலே ஒருத்தவங்க உட்காந்து ஆர்டர் போடுறாங்க, அந்த குரூப்பில் தான் இருக்காங்க. அவங்க வந்து எல்லாத்தையும் அவங்க வந்து சிஎம் வந்து தேட ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இவன் வந்து ஒரு மாதிரி ஹீரோ வந்து ஒரு மாதிரி பைத்தியகாரத்தனமாக தான் ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த கதையில் வந்து யார் சொல்கிறாங்கன்னா, ஓப்பனிங் சீனில் வந்து ஒரு 2 குரூப் ஆஃப் சின்ன பசங்க வந்து சண்டை போட்டுக்கிறாங்க ஏரியாக்குள்ளே. அங்கே வந்து ஒரு எங்கள் ஏரியா அவங்க அண்ணா என்ன பண்ணாருன்னு தெரியுமான்ற மாதிரி தான் நரேட் பண்ண ஆரம்பிக்கிறார். அதுதான் இந்த கதை. ஓகே, கம்மிங் பேக் டு கதை. அவர் வந்து கடத்திட்டு போகிறாரு. எதுக்காக கடத்துறாரு, கடத்தி கொண்டு போய் ஒரு ஊரில் கொஞ்சம் ஒரு மக்களை காமிக்கிறாரு, கஷ்டப்படுற ஒரு இடத்துலையும் காமிக்கிறாரு. சேம் டைம் வந்து இவர் எதுக்காக கடத்துறாரு, இல்லை ஆல்ரெடி இந்த சிஎம் மேலே நிறைய பேருக்கு வந்து நிறைய அவர் எகென்ஸ்ட் அவருக்கு ஒப்பீனியன் இருந்து நிறைய மக்கள் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கடத்தினவருக்கு அவங்கள ஹீரோவாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இங்கே இந்த சைடு வந்து வினீத் ஸ்ரீனிவாசன் வந்து அவரை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஏன் இதை கடத்தினாரு, இதுக்கப்புறம் எங்கே இதில் மோகன்லால் கேமியோ வந்துச்சு, அப்புறம் மற்றவங்களாம் என்ன பண்ணாங்க, எதுக்கு இந்த படம் எடுத்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தான் படம் பார்த்து இதுக்கப்புறம் நீ தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இந்த படத்தோட கதையை 2-3 டைம் பார்த்ததில் எனக்கு மறந்தே போச்சு. இப்போ இதில் என்ன கதை நீ சொல்ல வரன்றது எனக்கு நான் தான் ப்ராப்பராக அப்சர்வ் பண்ணியான்ற மாதிரி தான் இந்த படத்தோட நிலைமையும் இருந்தது. ரொம்பவும் பரிதாபக்குரிய நிலைமையில தான் இந்த படமே எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. ஏன்னா எந்த ஒரு இடத்துல எனக்கு பர்சனலாகவும் கனெக்டும் ஆகலை. மேபி நான் கொஞ்சம் தமிழை பார்க்க ஆரம்பித்தேன். சரி ஓகே, இது காமெடி தானே, ஒவ்வொரு காமெடி படங்கள் அந்தந்த ஸ்லாங்கில் பார்த்தா கொஞ்சம் நல்லா இருக்குன்றதுனால திரும்ப நான் மலையாளத்தில் போட்டு பார்க்க ஆரம்பித்தேன். அங்கேயுமே எனக்கு எந்த ஒரு காமெடியும் ஒர்க் அவுட் ஆகலை. ஹார்ட்லி வந்து ஒரு தயன் ஸ்ரீனிவாசன் வர ஒரு சின்ன ஒரு கொஞ்சம் இடமாகட்டும், இல்லை பின்னாடி மோகன்லால் ஒரு இடத்துல வந்து கார்களெல்லாம் நிப்பாட்டுச்சு அதை பற்றி சொல்கிற விஷயங்களாகட்டும், அங்கே ஒரு அங்கங்கே நடக்கிற சின்ன சின்ன விஷயங்களாகட்டும், இல்லை ஜெயிலில் இவங்க பண்ணுற சில விஷயங்களாகட்டும், இது மட்டும்தான் ஒரு அளவுக்கு ஓகேவா இருந்ததை தாண்டி படத்தில் எந்த ஒரு இடத்துலையும் காமெடி ஒர்க் அவுட் ஆகலை. எந்த ஒரு இடத்துலையுமே வந்து இது ஆக்ஷன் படமா இல்லை காமெடி இது அந்த எந்த ஒரு விஷயத்துக்காக எடுத்தாங்களோ அது எனக்கு பர்சனலாக வீட்டில் உட்காந்து ஓடிடியில் பார்க்குறப்போ ஒர்க் அவுட் ஆகலை. மேபி இது தியேட்டரில் பார்க்குறப்போ ஆடியன்ஸ் ஒரு மாஸ் ஆடியன்ஸ் இருக்கும்போது ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இந்த மாதிரி காமெடி படங்கள் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாஸ் கேதரிங்களை பார்க்குறப்போ கொஞ்சம் அது ஒர்க் அவுட் ஆக வாய்ப்பு அதிகம். மேபி தியேட்டரில் பார்க்குறப்போ இல்லை அவங்க மேபி மலையாளம் ஆடியன்ஸ் அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கனெக்ட் ஆகி இருக்கலாம். ஏன்னா நிறைய படத்தில் இருக்கிற ரெஃபரன்ஸ் எல்லாம் வச்சு அவங்க காமிச்சது மேபி அங்கே ஈஸியாக கனெக்ட் ஆகி அந்த விஷயங்கள் அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கலாம். பட் எனக்கு நிறைய இடத்துல ஒர்க் அவுட் ஆகலை. நிறைய பேரை வந்து கேஸ்ட் பண்ணி வேஸ்ட் பண்ணிட்டாங்க சொல்கிறேன். எதுக்கு நிறைய பேர் வராங்கன்னு தெரியல. இந்த படத்தில் பாருங்கள், சார் கேஷ் நான் சும்மா பார்த்து சொல்கிறேன். திலீப், வினீத் ஸ்ரீனிவாசன், தயன் ஸ்ரீனிவாசன், சாண்டி, அப்புறம் சரண்ய பொன்வண்ணன், அசோகன், அப்புறம் சித்தார்த் பரதன், ரெட்டின் கிங்ஸ்லி, மோகன்லால், கிளைமேக்ஸில் ஒரு எண்டு கிரெடிட்டில் ஒரு செகண்ட் பார்ட்டுக்கு லீடு கொடுக்குறங்கிற பேரில் எஸ் சூர்யா வேற ஒரு கேமியோ கொண்டு வந்து விட்டுருக்காங்க. எதுவுமே வந்து சூப்பராக நல்லா இருக்கேன்ற அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் கிடைக்கல. ஏன்னா கொண்டு வந்து நிறைய இடத்த வேஸ்ட் அவங்களோட ப்ரீவியஸ் படத்தோட விஷயத்தை இது இன்க்ளூட் பண்ணி வேஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லலாம். எந்த ஒரு இடத்துலையும் வந்து அந்த ரியலிஸ்டிக்ன்ற ஸ்பூஃபாக எடுத்துக்கிறதா இல்லை இது இந்த படத்தோட கதையாக எடுத்துக்கிறான்றதுலேயும் நிறைய இடத்துல கன்ஃபியூஷனாக இருந்தது. திலீப்போட பர்ஃபார்மன்ஸும் வந்து எனக்கு அவ்வளோவா எங்கேயுமே நிறைய இடத்துல வந்து ஒர்க் அவுட் ஆகலை.
மேபி எனக்கு மட்டும்தான் ஒர்க் அவுட் ஆகலையான்னு தெரில. சேம் டைம் வந்து மோகன்லால் வந்த சில சீன்கள் ரொம்ப நல்லா இருந்தாலும் இதெல்லாம் எதுவுமே இதில் ஒவ்வொரு கேரக்டரும் அவங்க எதுவும் பண்ணலைனாலும் எதுக்கும் இல்லைன்ற மாதிரி தான் நிறைய இடத்துல இருந்தது. நிறைய இடத்துல நிறைய பேர் ஓவர் ஆக்டிங் பண்ணி வச்சுருந்தாங்க, அது நல்லாவே தெரிஞ்சது. ஒரு ப்ராப்பரான ஃப்ளோலியே இல்லாமல் கண்ட மெனிக்கு எடுத்து வச்சு தள்ளுங்கடான்ற அளவுக்கு தான் போயிட்டு இருந்தது. ஒரு கட்டத்துக்கு மேலே சரி சீக்கிரம் முடிச்சு தொலைங்களான்ற மாதிரி இருக்கும்போது தான் எண்டு கிரெடிட்லாம் வச்சு எஸ்.ஏ. சூர்யா இவங்களும் ஃபோன் கான்வர்சேஷன் பண்ணி பாட்டுக்கு வேறு லீடு கொடுத்துருக்காங்க. அதனால பர்சனலாக எனக்கு இந்த படம் எந்த ஒரு இடத்துலையும் கனெக்ட் ஆகிறத விட அட்லீஸ்ட் ஒரு என்டர்டெய்னிங்காவது என்கேஜ் ஆகாது இருக்குன்னு கேட்டால் அதுவும் எனக்கு எங்கேயுமே ஒர்க் அவுட் ஆகலை. பாட்டும் எதுவும் ஒர்க் அவுட் ஆகலை. அப்புறம் இதை தாண்டி வேற என்னத்த சொல்றது, இவங்க சீரியஸாக சண்டை போடுறதே எனக்கு ஒரு சண்டை மாதிரி இல்லை. நீ இப்போ சீரியஸாக சண்டை போடுறியா இல்லை ஜாலியாக சண்டை போட்டுறீங்களா இல்லை சும்மா சண்டை போடுறீங்களான்ற அளவுக்கு கூட எனக்கு என்னால் அதை பொருத்தி பார்த்துக்க முடியல. மேபி இன்கேஸ் இந்த மாதிரி படங்கள் ஆல்ரெடி நீங்கள் பார்த்து இந்த மாதிரி படங்கள் பார்க்க பிடிக்கும், ஏதோ அவங்களெல்லாம் பார்க்க ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கும் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பார்க்குறதுக்கும் பிடிக்கும் அப்படிங்கிற மேபி இந்த படத்தை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை இன்கேஸ் நான் வந்து அந்த படத்தை பார்த்துட்டேன் எனக்கெல்லாம் ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா உனக்கு என்ன ஒர்க் அவுட் ஆச்சு, உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா படத்தில் உங்களுக்கு அப்படி என்ன பிடிச்சிருந்தது அப்படின்னு உங்களுக்கு இருந்தால் ஏதாவது கமெண்ட்டில் நீங்கள் வந்து சொல்லுங்கள். மற்றபடி ஒரு நியூட்ரலாக இருக்கிறவங்களோ இந்த படம் உட்காந்து பார்க்கலாமா வேணாமான்னு ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறது முடிஞ்ச வரைக்கும் இதை ஸ்கிப் பண்ணுறது தான் நல்லது. ஏன்னா இதை மேபி அவ்வளோதான் இருக்குது இந்த படத்தில். மேபி எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை. இன்கேஸ் நீங்கள் பார்த்து உங்களுக்கு இந்த படம் பார்த்துட்டு உங்களுக்கு இந்த படம் எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு ஒரு படத்தோடு வந்து உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். தேங்க்யூ.